இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் பெத்சாயிதாவிலே பார்வையற்ற மனிதனுக்கு பார்வையை கொடுக்கிறார். நாம் அனைவரும் ஆன்மீக பார்வையை கொண்டு வாழும்படியாய் ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த குருடனை ஆண்டவர் ஊருக்கு வெளியே அழைத்துச் சென்று தன்னுடைய உமிழ்நீரை அவனுடைய கண்களிலே தடவி ஏதாவது தெரிகிறதா என்று கேட்கிறார். அந்த மனிதன் பார்வை பெற்றுக் கொள்ளுகிறான். அவன் சொல்லுகிறான், நான் மனிதர்களை பார்க்கிறேன், ஆனால் அவர்கள் நடக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். உலக பார்வையை, உடல் அளவிலான பார்வையை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். இன்னும் சற்று நேரத்தில் ஆண்டவர் அவன் முழுமையான பார்வையை பெற்றுக் கொள்ளும்படியாய் செய்கிறார். அவன் முழு பார்வையை பெற்றுக் கொள்ளுகிறான். அன்பிற்குரியவர்களை, நம்முடைய வாழ்க்கையில கூட எப்பொழுதும் முழு பார்வை கொண்டவர்களாக வாழும்படியாய் ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். வெறும் மனிதர்களை மட்டுமோ அல்லது இந்த உலகம் தருகின்ற இன்பங்களில் மட்டுமோ நாம் மூழ்கி இருந்தால் அரைகுறை பார்வையோடுதான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதாகிவிடும். ஆண்டவர் யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தையில் அவர் சொல்லுகிறார், நானே உலகின் ஒளி, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அன்பானவர்களே, திருப்பாடல் 118:8 நாம் வாசிக்கிறோம், மனிதர்களை நம்புவதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே மேல். நம்மிலே பலரும் மனிதர்களையும் மனிதர்கள் தருகின்ற இன்பங்களிலும் உலகம் தருகின்ற காரியங்களிலுமே நாம் முழுகி இருந்தால் நாம் முழுமையான பார்வை பெற முடியாது. நம் கண்களை ஆண்டவர் இயேசுவின் மீது பதிய வைப்போம். ஆன்மீக பார்வை கொண்டவர்களாய் நாம் வாழுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு ஒளியானவரே, எங்கள் பார்வையானவரே, பாதையில எங்களுக்கு ஒளியாய் திகழ்பவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை முன்னிலைப்படுத்தி வாழச் செய்தருளும். ஆன்மீக பார்வை கொண்டு முழுமையான வாழ்வின் வளமைகளை பெற்றவர்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமென்.